பிரபல ஆபாச யூடியூபர் முக்தார் ஓடி ஒளிந்து புறமுதுகிட்டு ஓடி கர்நாடகாவில் பதுங்கி இருந்த போது தட்டி தூக்கப்பட்டான். அண்மை செய்தி. சமூக வலைதள பிரபலம் அலிசா அப்துல்லா குழந்தைகள் குறித்து ஆபாசமாக பேசியதற்காக யூடியூபர் முக்தார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூக்கியாச்சு இன்னைக்கு கர்நாடகாவில் வச்சு அப்படிங்கிற செய்திகள் நமக்கு காதுல அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி பாயுது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நான் ரொம்ப பெரிய இடம் என் மேல கைய வச்ச நீ உன் ஜென்மத்துக்கு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். மைசூரில் தலைமறைவாக இருந்த யூடியூபர் முக்தார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரபல ஆபாச யூடியூபர், இவனுக்கு அப்படிதான் பேர் வைக்கணும். இவனை யூடியூபர்னோ பத்திரிகையாளர்னோ ஊர்ல உள்ளவங்க சொல்லிக்கிட்டோம், நான் சொல்ல மாட்டேன். சார் என்ன மட்டும் சட்டை உருவிட்டு அடிச்சீங்களே, அந்த ஆள சட்டை உருவாம அடிக்கிறீங்களே, உருவிட்டு அடிங்க சார். ஏன் நான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஒரு இவனை அவன் இவன் அப்படின்னு பேசுறேன்னா, பொறுக்கி பேடா பொறுக்கிடா நீ. இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? இவன் அதிகபட்சமா பேசின வீடியோக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ், சீமான் விஜயலட்சுமியின் களியாட்டங்கள், பிஜேபி அண்ணாமலையின் களியாட்டங்கள். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் யூடியூபர் முக்தார் மற்றும் முன்னாள் பாஜக நிர்வாகியான திருச்சி சூர்யா ஆகியோர், இந்த திருச்சி சூர்யா சிவா புஷ்பா புருஷர் பையன், பிரபல புஷ்பா கிட்ட அடி வாங்கினார்ல சிவா, அவரோட பையன், தன்னை பற்றியும் தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளை பற்றியும் அவதூறாக பேசுவதாகவும், அதுவும் ட்வின்ஸ் இல்ல பாத்தீங்களா இல்லையா, ஒன்னு அந்த அம்மா மாதிரி இருக்குது, இன்னொன்னு அவங்க வீட்டுக்கு மாதிரி இருக்குது. அப்படியா? எனக்கு வேற மூஞ்சில தெரிஞ்சது. இல்லங்க, ஒரு குழந்தை கை குழந்தை, அந்த கை குழந்தை மேல நீ ஒரு அசிங்கத்தை இப்படி வந்து பேசுறியே, இதெல்லாம் நியாயமா? இது கருத்து சுதந்திரமாக பார்க்கப்படாது. யார கேளு, பெலிக்ஸோட அலுவலகத்துல அத்தனை பெண்களை சவுக்கும் பெலிக்ஸும் சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பக்கத்துல உட்காந்து விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசினானுங்க. போன்ற தரம் கெட்ட ஊடகவியலாளர்கள் வந்து தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் பற்றி போட்ட வீடியோக்கள்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய தம்ப்நெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, உள்ளாடையை மட்டும் போட்டுக்கிட்டு தமிழக முதல்வர் விஜய் நிற்பது போன்ற போட்டோக்களை மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. த்ரிஷா வீட்டுல விபச்சாரம் நடக்குதுன்னு பேசினாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து த்ரிஷா வச்சுக்கிறாரு நான் சொன்னேன். திமுககாரங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான கொடூர தாக்குதல், கருத்து சுதந்திரத்தின் குரல்களை நெரிக்கப்பட்டது. ஏண்டா சவுக்கு சங்கரை நீங்க பண்ணாத சித்திரவதையாடா? இப்ப என்னன்னா, ஐயோ முக்தார் எப்படி சித்திரவதை பண்றாங்களே, கருத்து சுதந்திரம் போகுது. ஏடா உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடாப்பா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்களா கருத்து சுதந்திரத்தின் காவல்காரர்கள்னு இப்ப வந்து எங்க காதுல நொட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி மனநிலையில உள்ளவர்களை கைது செய்ததற்கு மனமார்ந்த பாராட்டுகள். உண்மையாலுமே ஒரு சந்தோஷமான விஷயம். தாவேகா அரசுக்கு ஒரு பெரிய பாராட்டு. முக்தாரை கைது பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும், அப்படியே அவர் வந்து முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் அப்படியே தாவேகா அரசு உழட்டி விட்டுட்டு அவர் முன்ஜாமீன் வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ தைரியமா கைது பண்ணியிருக்காங்க. அதை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல தம்பி. வழக்குக்கு நான் போக மாட்டேன்னு நினைச்சேன்னா இத்தனை நாளும் ஆடினீங்க. அதுக்கு வீரலட்சுமி இந்த முக்தாருக்கெல்லாம் என் வாழ்க்கையில மன்னிப்பு கிடையாது. முதலமைச்சர் அவர்களே, ஓ கேக்குது சொல்லு. உங்களுக்கு இந்த புக் வந்துச்சா? வந்துருச்சு. இந்த புக் வந்துச்சா? அட ஏயா கத்தற? வந்துருச்சியா, கதைக்கு வாயா. சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது. எந்த சந்தில சிரிக்குது? ஸ்டாலின் அங்கிள் வீட்லயா? ஸ்டாலின் அங்கிள் வீட்ல வந்து சிரிக்கலாம் மாட்டாங்க, ஒப்பாரி சவுண்டு தான் கேக்குது. ஆனா எங்க அண்ணன் ஜெயிச்சு ஆட்சியில உக்காந்ததுல இருந்து ஒப்பாரி சவுண்டு தான் கேக்குது. சரி அப்படியே சந்தில சிரிக்கிட்டோம். என்ன பண்ண, நம்ம அண்ணன் ஆட்சி வந்துருச்சு இல்லையா, எடுத்துட்டு வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி சிரிக்கட்டும். மக்கள் சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். எல்லாரும் பாக்குற மாதிரி சிரிக்கட்டும் விடுங்க. ஐயா என்ன இப்போ ஜூனியர் விகட அட்டைப்படம் தான். நான் மட்டும் ஓட்டப்படம் நான் சொன்னேன். எடிட்டர் எழுதியிருக்கார், முதல் கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். இது நான் எழுதல, ஜூனியர் விகடன் எழுதியிருக்கு. நீங்க எழுதல, எடிட்டர் தான் எழுதியிருக்காரு. யாரு? ஜூனியர் விகடனோட எடிட்டர் எழுதியிருக்காரு.
பின்ன நீங்க தான் எழுத முடியும். மக்கள் எழுதுனாங்கன்னா உங்க கதை சிரிப்பா சிரிச்சிடாது. மக்கள் இப்படியா எழுதுவாங்க? மக்கள் இப்படியா வந்து புலம்பி தள்ளிட்டு கிடக்குறாங்க? எழு வீட்டுல கத்துற மாதிரி அங்கங்க மைக் செட்டு பிடிச்சின்னு கத்திட்டா கிடக்குறாங்க மக்கள். இன்னமும் இந்த பத்திரிகைக்காரங்களாம் இந்த மாதிரி நியூஸ் போடக்கூடியவன், இந்த எழுதக்கூடியவனா வந்து முன்னாடி உங்க ஆட்சி காலத்துல நீங்க கொடுத்த பணத்துக்கு இன்ன வரைக்கும் நக்கி பிழைக்கிறான் போல இருக்கு. சிஎம் யாரு? சிஎம் விட்டானுவன். இன்ன வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை தான் சிஎம் நினைச்சுன்னு ஆட்சி ஆண்டுன்னு இருக்கிறீங்க. அப்படித்தான் இருக்கிறீங்க எல்லாரும். அவரு பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துதாங்கிறாரு. உங்க மனசுல மன பிராந்தி மட்டும் இருக்கு. குவாட்ரு, பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின்னு, கீனு எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க பாட்டுக்கு கத்திக்கினே கடங்க, அவர் அமைதியா அடிச்சு நவுத்திட்டு போயினே இருப்பாரு. நீங்க எழுதுங்க, நீங்க என்ன ஆனா எழுதுங்க. போயா அங்கிட்டு எப்ப பாரு கையான்னு இந்த பக்கம் திரும்பி ஒரே ஒப்பாரி. எதுக்கு? நீங்க அழுவதான் அந்த மனுஷன் நல்லபடியா மேல முன்னேறிடுங்க. பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தாமோ அன்பரசன் வீடியோ. நாம அதிமுக பிஜேபி காரன மோதிக்கிட்டு இருந்தோம். இந்த நாயை நமக்கு கணக்கேத்துக்கல. சோரி புடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. நாய் பேங்குறான் எல்லாரையும். சரியா? என்னங்க அவன் சொல்றேன். என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. நீ அமைச்சரா இருக்கும் போது நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படித்தான் பேசுவேன். கேவலம் ப்ளீச்சிங் பவுடர் திருன்னு வந்தானே நீ. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைதா மாவு ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க வந்திருக்கக்கூடிய இடத்துல ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லிட்டு மைதா மாவு கொட்டி வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அது கொட்டி இருக்கிற எல்லா இடமே மைதா மாவு தான் இருக்கு. ஆதாரம் இருக்கு. நீங்க போய் வேணா செக். ஆதாரம் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணும். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. போய் செக் பண்ணி பார்க்கலாம் சார். நீங்க அது நான் செக் பண்ண முடியாதுங்க. அது அதிகாரி வச்சு தான் பண்ண முடியுங்க. மைதா மாவு தான் சார் கொட்டி வச்சிருக்காங்க. நாங்க கையில செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றோம். யாரு நீங்க? இவன் உடனே விளக்கம் விட்டுறான். ப்ளீச்சிங் பவுடர் விலை என்ன தெரியுமா, மைதா மாவு விலை என்ன தெரியுமா அப்படின்ட்டு. ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? நீயே சொல்றா. ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு சார்? 10 விட்டுருக்காங்க. எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் 10 விட்டுருக்காங்க. உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டுறீங்க. ப்ளீச்சிங் பவுடர் திருடினவன் திருட்டு பய. பொறுக்கி பய. உன்னை திருடா சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி பயடா. திருட்டு பயலுக்கு என்ன மரியாதை? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. அரசியலை பத்தி தெரியாதவன், பொது வாழ்க்கைக்கு வராதவன் எல்லாம் இன்னைக்கு எப்படியோ தெரியல வந்தான். எப்படி வந்தானே தெரியல. தொகுதி பக்கமே வராத ஒரு நபரை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு உங்க மேல இருந்துக்குன்றது பாருங்க. தொகுதி பக்கமே வராத நபரை கூட நாங்க ஜெயிக்க வைப்போம்டா, நீங்க வரக்கூடாதுடா அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க மக்கள்னா. ஏன் வந்தாங்க? உன் லட்சணம் அப்படி. ஏகத்தாளமா நீ இவன் சேகர் பாபு அப்புறம் இந்த மாசு இவங்க எல்லாம் கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடினீங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. டேய் டிஎம்கே தற்கூறீங்களா? டிஎம்கே தற்கூறீங்களா? டிஎம்கே தற்கூறீங்களா? டிஎம்கே தற்கூறீங்களா? நீதான்டா வாடா. என்ன மயிலடா புடிங்கிட்டு இருக்கீங்க? லூசு அறிவு இல்ல. சோற திங்கிற பீய திங்கிறடா. சோறு திங்க வேற திங்கிறீங்க. பிச்சைக்காரன் நாய்ங்களா? ஆளு மயிர பாரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.